ஹாய் வியூவர்ஸ், நாம் இந்த வாரம் பார்க்க போகும் விருந்தினர் மிகவும் சுவாரஸ்யமானவர். அவர் ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துவிட்டு ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்தவர். பிறகு அந்த யோகா பற்றி தெரிந்து கொண்டு அதன் நன்மையை புரிந்து கொண்டு யோகா தெரபிஸ்டாக மாறிவிட்டார். அவர்தான் அனுப்பிரியா மாசுதாமணி. வாருங்கள், அவரை சந்திப்போமா? அனுப்பிரியா, நீங்க வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனில வேலையா இருந்தீங்க. அப்புறம் நீங்க இப்போ வந்து ஒரு யோகா தெரபிஸ்டா மாறிட்டீங்க. இதுக்கு ஏதாவது காரணம் உண்டா? நான் 20 வருஷமா ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த இர்ரெகுலர் டைமிங்னால என்னோட ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதுக்காக நான் யோகா கத்துக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னால ஆஃபீஸையும் வீட்டையும் ஈக்குவலா மேனேஜ் பண்ணவே முடியல. இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு ஹெல்ப் பண்ற இந்த யோகாவையே நம்ம ஏன் ப்ரொஃபஷனா எடுத்துக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி மாறிட்டேன். நிறைய பேர் வந்து யோகானா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க சொல்லுங்களேன். நிறைய பேர் வந்து யோகா ஒரு ஸ்ட்ரெச்சிங்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து அது ஒரு ஸ்லோ எக்ஸசைஸ்னு நினைக்கிறாங்க. ஆனா யோகான்றது ஒரு லைஃப் ஸ்டைல். தூங்குறது, சாப்பிடுறது, எப்படி வாழணும் எல்லாமே சேர்ந்ததுதான் யோகா. அதுக்குள்ளதான் ஆசனா, பிராணாயமா, மெடிடேஷன் எல்லாமே. ஆஸ் எ யோகா தெரபிஸ்ட் நீங்க ஜென்ரலா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான யோகா சொல்லி கொடுப்பீங்களா? ஐ மீன் தி ஆசனாஸ் அது எப்படி மாறும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். யோகா பண்றதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, வெயிட் லிமிட் கிடையாது, எல்லாருமே பண்ணலாம். என்னோட ஜென்ரல் கிளாஸஸ் வந்து ஹோலிஸ்டிக்கா இருக்கும். உங்க பாடியோட எல்லா பார்ட்டுக்குமே ஆசனாஸ் இருக்கும். டெய்லி ப்ரீதிங் டெக்னிக்ஸ் இருக்கும். உங்க ரெஸ்பிரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். மெடிடேஷன் டெய்லி இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஹோலிஸ்டிக்கா என்னோட ஜென்ரல் கிளாஸ் இருக்கும். எல்லாருமே வரலாம். இப்ப வந்து ஸ்பெசிபிக் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் சில பேருக்கு. அவங்களுக்கு எல்லாம் நீங்க எப்படி யோகா சொல்லி கொடுப்பீங்க? சில பேருக்கு வந்து ஏதாவது டிஸார்டர் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து மூவ் பண்ண முடியாது, இல்ல முட்டி வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், இல்ல ரொம்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், பாடி பெயினே ஜாஸ்தியா இருக்கும். அவங்களால வந்து ஜென்ரல் கிளாஸ் வந்து எல்லா ஆசனா எல்லா பிராணாயாமம் எல்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு தனியா 1-on-1 கிளாஸஸ் எடுக்கிறேன். அதுல வந்து இப்ப முட்டி வலிக்காரங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா அதை ரிலீவ் பண்றதுக்கு டயட் கவுன்சிலிங், ஆசனாஸ், மசாஜ் பத்தியும் சொல்லுவேன். எல்லாமே அதை ஃபோக்கஸ்டா இருக்கும். இப்போ ஃப்ரோசன் ஷோல்டர்னா அதுக்கேத்த ஆசனாஸ், அதுக்கேத்த ஸ்ட்ரெச்சஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பிரைவேட் கிளாஸஸா இருக்கு. நீங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அதாவது எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நீங்க வந்து யோகா ஆசனாஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? ஜென்ரல் ஃபிட்னஸ்க்கும் வராங்க, பாடி ஸ்ட்ராங் ஆகணும், இன்னும் ஃபிளெக்சிபிள் ஆகணும், அதுக்கு வரவங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு நிறைய பேர் வராங்க. லேடிஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் இப்போ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் பெயின், மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்குலாம் நிறைய ஜாயிண்ட் பெயின் வராங்க. 30+, 40+லாம் நிறைய ஜாயிண்ட், ஷோல்டர் பெயின், நெக் பெயின், இல்ல குதிகால் வலி, ரிஸ்ட் பெயின், லேப்டாப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெயின்ஸ்லாமும் யோகா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ் ப்ராப்ளம், டயபெட்டிக் ப்ராப்ளம், இந்த மாதிரி இஷ்யூஸும். இப்போ நிறைய லேடிஸ் எல்லாமே வேலைக்கு போறதுனால வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. அதாவது நிறைய பேருக்கு வந்து ஜாஸ்தி எக்ஸசைஸ் பண்ணாம உட்காந்துருக்கிறதுனால இந்த பார்க்கின்சன் டிசீஸும் வருது. இதுக்கெல்லாம் யோகால ஆசனாஸ் இருக்கா? யோகா மூலம் சரிப்படுத்த முடியுமா? ஸ்ட்ரெஸ்ன்றது இப்போ எல்லாருக்குமே இருக்கு, சின்ன குழந்தைல இருந்து எல்லாருக்குமே. யோகா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ். ஏன்னா நீங்க யோகா பண்ற அந்த 1 hour நீங்க ஆசனாலேயே உங்க ஃபுல் ஃபோக்கஸ் வைப்பீங்க, நீங்க பிரீதிங் ப்ராக்டிஸ்லயே உங்க ஃபுல் ஃபோக்கஸ் வைப்பீங்க, உங்க மைண்ட் டைவர்ட்டே ஆகாது. ஸோ உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். அதை தவிர இதுக்குன்னே தனியா யோகா இருக்கு, ரெஸ்டரேட்டிவ் யோகான்னு சொல்லுவோம். அப்படியே பாடியை ரிலாக்ஸ் பண்ணி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி மெடிடேஷன்ல கொண்டு போய் டெய்லியே மெடிடேஷன் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்றது ஸ்ட்ரெஸ்க்கு ரொம்ப நல்லது. டக்குன்னு எல்லாமே குறைஞ்சு மைண்ட் காம் ஆகி கிளியரா யோசிக்கும். ரெண்டாவது பார்க்கின்சன்ஸ் பத்தி கேட்டீங்க. பார்க்கின்சன்ஸ் வந்து வாயு இம்பேலன்ஸ்ல வருது. நம்ம உடம்பும் வந்து 5 பூதங்களால ஆனது. ஸோ வாயு இம்பேலன்ஸ்ல வர பார்க்கின்சன்ஸ் அதுக்கு ஏத்த ஆசனாஸ், அதுக்கு ஏத்த பிரீதிங் ப்ராக்டிஸ், அதுக்கு ஏத்த ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்து கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். அது ஒரு சப்போர்ட்டிவ் தெரபி.
சில பேர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அதனால அவங்க வந்து யோகா பண்ண வராங்க, அப்புறம் அவங்களுக்கு சரியாயிடுது. ஆனா திருப்பி திருப்பி அது எப்படி வருது திரும்பி? ஒரு டிசீஸ் வந்தப்போ அவங்க வந்து ஒரு ஸ்பெசிபிக் ரொட்டீன் ஃபாலோ பண்ண, டயட் ஃபாலோ பண்ணிருப்பாங்க, கரெக்டான டைம்ல தூங்கிருப்பாங்க, நல்ல ஒர்க் அவுட், ஆசனா, பிரீதிங் பிராக்டிஸ் எல்லாமே பண்ணி தான் சரியாயிடும். அப்புறம் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவாங்க. போதும், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம்னு விட்டுருவாங்க. அப்போ எல்லாமே திரும்பி வரதான் செய்யும். நீங்க அதே லைஃப் ஸ்டைல ஃபுல்லா மெயின்டைன் பண்ணாதான் அது ரிவர்ஸ் ஆகாம இருக்கும். நிறைய பேருக்கு நீங்க யோகா ஆசனா சொல்லி கொடுக்குறீங்க. அப்புறம் அவங்க இந்த கோர்ஸ் மாதிரி இதை முடிச்சுட்டு போன அப்புறம் என்ன மாதிரியான ஃபீட்பேக் வருது? என் கிளாஸ்ல வந்து யோகா பண்ண எல்லாருமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கூட இருக்கு. கண்டினியூஸா ரெகுலரா வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃப்ரோசன் ஷோல்டருக்காக ஒரு பொண்ணு வந்தா, அவளால கையை இப்படி பின்னாடி எடுத்துட்டு போய் அந்த ட்ரெஸ்ல இருக்க பட்டன் கூட போட முடியாது. இப்போ இண்டிபெண்டா எல்லாமே பண்றா, சக்ராசனா பண்ற வரைக்கும் வந்துட்டான். அது மாதிரி பீரியட்ஸ் ரெகுலரா இல்லாம வந்த எல்லாருக்குமே ரெகுலரா பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜாயிண்ட் பெயின் இருக்கவங்களுக்கும் நிறைய பேருக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க வந்து நிறைய பேருக்கு யோகா சொல்லி கொடுக்குறீங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டியை எப்படி நீங்க வெளிப்படுத்துறீங்க? என்னோட கிளாஸ் வந்து ரெப்பிட்டேட்டிவா ரொட்டீனாவே இருக்காது. ஹோலிஸ்டிக்கா பாடியோட எல்லா பகுதியும் கவர் பண்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் சீக்வன்ஸ் மாறிட்டே இருக்கும். போர் அடிக்காத மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆசனாஸ், டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் வச்சு ரொம்ப கிரியேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அண்ட் எல்லா பாடி பார்ட்டையும் கவர் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் வரும். ஆஸ் அ யோகா தெரபிஸ்ட் உங்களோட ஜெனரல் அட்வைஸ் என்ன? என்னோட லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரெண்டு விஷயம். ஒண்ணு, 10-10:30க்குள்ள தூங்கணும். அதாவது சிர்கேடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுள் பண்ணி கூட படிச்சு பார்த்துக்கோங்க. நம்ம பாடியோட பயாலஜிக்கல் கிளாக்கை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, தூங்குறதுக்கு 3 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடும். அதாவது நீங்க 10:30 மணிக்கு தூங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் 7:30க்கு சாப்பிட்டுருங்க. 11 மணிக்கு தூங்குறீங்கன்னா 8க்குள்ள சாப்பிடுங்க. அதுக்கு மேல நீங்க முழிச்சிருந்து வேலை பண்ண உங்க பாடி அஃபெக்ட் ஆகுது. இது ரெண்டு, தூக்கம், சாப்பாடு. எங்கள் நேயர்களுக்காக சில ஆசனங்களை நீங்கள் செய்து காட்டுங்களேன். என்ன நேயர்களே, இந்த கலந்துரையாடலில் அனுப்பிரியா பல விஷயங்களை யோகா பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். இது உங்களுக்கு மிகவும் உபயோகம் உள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து வேறொரு கெஸ்டை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி பாலன்.